2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமானுக்கு பல யூடியூபர்ஸ் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம் 15 லட்சம்னு பல பார்வையாளர்களை சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கக்கூடிய சேனலை சேர்ந்தவங்க எல்லாம் அண்ணன் சீமானை தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மூலமா அண்ணன் சீமானுக்கு அமோக ஆதரவு கூடிக்கிட்டு இருக்கு. அதிகமான பார்வையாளர்கள் பின் தொடர்பாளர்களை கொண்ட யூடியூபர்ஸை இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களால சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அவங்க நினைச்சா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணி அந்த படத்தை ஓட வைக்க முடியும். அவங்க நினைச்சா ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் ஒரு ப்ராடக்டை கொண்டு போக முடியும்னு இன்னைக்கு நம்பப்படுது. அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொடிகட்டி பறக்குது. அப்படிப்பட்ட சூழல்ல அரசியல்லையும் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக பல கோடி கணக்கில் ஒவ்வொரு கட்சிகளும் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. இதற்காக பணம் கொடுத்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்கிட்டையும் மண்டிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பணம் தரோம், ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் இவ்வளோ காசு, ஒரு வீடியோ போட்டால் இவ்வளோ காசுன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சி இந்த யூடியூபர்ஸ் கிட்ட யாருக்கிட்டையுமே கேட்கல. அப்படி இருந்தாலும் கூட தன்னார்வமா மனசாட்சிப்படி நேர்மையா அண்ணன் சீமானுக்கு ஆதரவு அளித்து பல காணொளிகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரியப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலை சேர்ந்த கோபி சுதாகர் டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரிதாபங்கள் சேனல் வந்து 66 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு சேனலாக இருக்குது. எல்லா மக்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த சேனலை பற்றி நன்கு அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சேனலில் அவங்க வந்து அரசியல் பரிதாபங்களாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இதில் பிற அரசியல் கட்சியை விமர்சித்த கோபி சுதாகர் நாம் தமிழர் கட்சியை மட்டும் ஆதரிக்கிற விதமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த திட்டங்களை பாத்தியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னிடம் அதற்கான தீர்வு உண்டு. அதற்கான பொறுமை உட்கார்ந்து கேட்கக்கூடிய அந்த தன்மை உங்களுக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாடு மாறும். பரவாயில்ல பெஞ்சிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஏன் பயப்படுற? குடையில எல்லாம் நிக்க உங்கள் அனைவருக்கும் குடை இருக்கிறதா? இல்ல அப்புறம் ஏன் என்னை மட்டும் கொடை பிடிக்க சொல்ற? நான் எதற்கு கவலைப்பட்டிருக்கிறேன், இவன் எதுக்கு கவலைப்படுறான் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. அண்ணன் சீமான் வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டும் மக்களுக்காக உழைக்கிறாரு. அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்குறாரு. அப்படிங்கிறது தான் அது வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு காணொலியை போட்டிருக்கிறாங்க. மதன் கௌரி அவர் 87 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. யூடியூப் என்னைக்கு பயங்கரமாக ட்ரெண்டாக தொடங்கிச்சோ, யூடியூப் அப்ளிகேஷன் மக்கள் மனசில் எப்போ இடம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ அந்த தொடக்க காலம் தொட்டு சேனல் நடத்தக்கூடிய மதன் கௌரி இன்னைக்கு இந்தியாவில் அறியப்படக்கூடிய நம்பர் 1 யூடியூபராக இருக்கக்கூடிய மதன் கௌரி அண்ணன் சீமானை ஆதரித்து அவர் காணொலி போட்டிருக்கிறாரு. அதில் வந்து அண்ணன் சீமானுடைய மாநாடு குறித்து பேசியிருக்கிறாரு. அண்ணன் சீமானுடைய தேர்தல் அறிக்கை குறித்து மதன் கௌரி பேசியிருக்கிறாரு. பிரச்சனை வந்து ஒரு இனத்தை அழிக்கணும்னா வந்து அவங்களோட மொழி அழிக்கணும்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்ல வந்து தமிழ் மொழி வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. இங்க வந்து எக்ஸ்டென்ஷன், ஸ்ட்ரீட், ரவுண்ட் அபவுட், சிக்னல்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள் ரோட்ல போறப்ப கூட எல்லாமே இங்கிலீஷா தான் இருக்குது, தமிழ் எங்க இருக்குதுன்னு தெரியல. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு பிரிச்சு பாக்குறாங்க. பட் ரெண்டுமே வேற கிடையாது, ரெண்டுமே ஒரே கட்சி தான், ரெண்டு பேருமே ஒரே மக்கள் கிட்ட தான் கொள்ளையடிக்கிறாங்க. இங்க 5 வருஷம் ஏடிஎம்கேல பவர்ல மினிஸ்டரா இருந்துகிட்டு டிஎம்கேல போய் சேர்ந்துட்டு அங்க 5 வருஷம் மினிஸ்டரா இருப்பாங்க. மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி வந்து இங்க சேர்ந்து இங்க 5 வருஷம் மினிஸ்டரா இருப்பாங்க. ஒரே கூட்டம் தான், வேற ஐடென்டி கார்டுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பவருக்கு வர்றது வந்து மறுபடியும் மக்களை ஏமாத்தி 15,000 கோடி வந்து கிட்டத்தட்ட thousands of crores வந்து ஒவ்வொருத்தங்க தலையிலையும் கடனா வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தன் தலையிலையும் லட்சக்கணக்கில் கடன் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இப்படி இருக்கிறப்போ நாங்க வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுக்குறோம், 10,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ் பொக்கிஷம் விக்கி 23 லட்சம் சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கக்கூடிய இந்த நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பற்றி பேசுகிறதுக்குன்னே தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாரு, அரசியல் சதுரங்கன்னு. அவர் அந்த சேனலை அவர் முத தொடங்கி போட்ட வீடியோ ஃபுல்லாமே சீமான் வீடியோ. ஏன்னா அரசியல் அப்படின்னா அதை சமூக வலைதளத்தில் பேசணும் அப்படின்னா ஒரு பேரை உச்சரித்தாதான் அந்த சேனல் பிக்கப் ஆகும் அப்படிங்கிறத அவர் நன்கு தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால் சீமான் அவர்களை பற்றியே பேசி அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற அந்த சேனலை வளர்த்த அந்த நபர் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாரு. திராவிட பயல்களா நீங்களா ராஜாஜி காடா பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சும்மா சரியான சில விஷயங்களை கேட்டார். என்ன தெரியுது, நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவில் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, என் பாருக்கு என்ன பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற. மையம் ஸ்டூடியோஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. இவரோட பல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புராதன ரீதியாக அந்த தொல்பொருள் ஆய்வு, அப்புறம் மர்மமான பல விஷயங்கள், இந்த குமரிக்கண்டம், இது போன்ற பல விஷயங்களை பேசக்கூடிய இந்த நபர் தமிழினுடைய பாரம்பரியம், அதனுடைய வரலாறு, இது எல்லாமே வந்து பேசக்கூடிய இந்த நபர் வந்து அண்ணன் சீமானை ஆதரிச்சிருக்கிறார். அண்ணன் சீமான் வந்து விவசாயத்துக்கு ஆதரவாக இவ்வளோ தூரம் அவர் பேசுகிறது, அவருடைய தேர்தல் அறிக்கையை இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ணன் சீமானுக்கு தான் என்னுடைய ஆதரவு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகள், இதான் ஹைலைட். ஆக்சுவலா
இவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும் சொல்றாரு. ஆக்சுவலா நடந்தா சூப்பரா இருக்குங்க இந்த விஷயம். ஏன்னா உலகத்துக்கே சோறு போடுறவங்க, அவங்களுக்கு காலமான காலத்துல சோறு அவங்களே போட்டுக்கணும்ல, அதுக்கு இது ஒரு பெரிய திட்டமா இருக்கும். இந்த உலகத்துல வேணா மார்க் மை வேர்ட்ஸ் மக்களே, இன்னொரு 10-15 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் முழுக்க ஒரு ஹாட்டஸ்ட் பிசினஸாவே அக்ரிகல்ச்சர் தான் இருக்க போகுது. அந்த சில காட்சி துணுக்குகளை மட்டும் பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டிஸ் கிடைக்கும். வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்றேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். சிவா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற சேனலை சேர்ந்த நபர், அவரோட பேரே சிவா தான். அவர் 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ட்ரெண்டில் இருக்கிறவர். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, அவருடைய நகைச்சுவை திறன் மூலமாக மக்களை மகிழ்விக்கக்கூடிய இந்த நபரும் அண்ணன் சீமானை ஆதரித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்து 5000 கொடுக்குற, நீங்கள் வந்து நின்னா வந்து விற்கிறவன் இருக்கான். ஆனால் அதே 5000 வாங்காம தன்மானத்துக்காண்டி நிற்கிறவன் இருக்கான்ல, அப்படி உள்ள 5 பேர் எனக்கு ஓட்டு போட்டான் சம்பளம் தான். கண்டிப்பா மகிழ்ச்சியா. ஐயா, நீங்க விவசாயம் சொல்றீங்களா? அப்படி பார்த்தா பல நாடுகள் விவசாயத்தை விட்டுருச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு பல நாடுகள் வந்துட்டு விவசாயத்தை கை விட்டுருச்சு தான். ஆனா இன்னைக்கு விவசாயத்தை கைவிட்ட நாடெல்லாம் சோத்துக்கு பிச்சை எடுக்குது. நான் சொல்லல, சயின்ஸ் ரீதியாவே நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால தம்பி நம்மளும் நம்ம தலைமுறையும் அடுத்த நாளைக்கு 4 பேர்ட்ட கையேந்தி நிற்காம இருந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட உள்ள விவசாயத்தை நம்ம காப்பாத்திக்கணும். அப்படி காப்பாற்றப்பட்ட விவசாயத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு கும்பலே தெரியுது. அந்த கும்பல் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அதே போல் ரபி அப்படிங்கிறவர் 15 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. அவர் எப்பயுமே ரியாக்ஷன் வீடியோ போடுவார். ஒவ்வொரு வீடியோக்கும் இவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி காணொலிகளை போடக்கூடிய இந்த நபர் அண்ணன் சீமான் பேசக்கூடிய காணொலிகளுக்கு எல்லாமே ரியாக்ஷன் வீடியோ போட்டுட்ருக்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, அண்ணன் சீமான் சொல்கிறது எல்லாமே நியாயம்தான், அவர் சரியாக தான் பேசுகிறாரு, ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் புரியும். ஆனால் அப்போ புரியும் போது அண்ணன் சீமான் உயிரோடு இருப்பாரா என்னன்னு தெரியலை, அதனால் மக்கள் தற்போது அவர் இருக்கக்கூடிய காலத்திலே அவரை பயன்படுத்திக்கோங்கன்னு அவர் சொல்கிறாரு. நல்ல மூத்தர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா என் பங்காளி. இல்லை, அவர் கேட்குற இல்லை தப்பு, கரெக்டாக கேட்குறாரு. மாடு மேய்க்க மாட்டேன், ஆடு மேய்க்க மாட்டேன்னா நம்ம பால் குடிக்கக்கூடாது, நெய் ரோஸ் திங்கக்கூடாது, நிறைய விஷயம் நம்ம திங்கக்கூடாது. இவர் சொல்கிறலாம் உங்களுக்கு இப்போ புரியாது, கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். அப்போ இவர் இருக்க மாட்டாருன்னா பாருங்கள். ரொம்ப முக்கியமாக சப்பானி பாய்ஸ் 11 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாங்க. கிராமப்புற இளைஞர்கள், அவங்களுக்கு அவ்வளோ திறமை. அந்த திறமையை பயன்படுத்தி இன்றைக்கி ஒட்டுமொத்த யூடியூப் பக்கத்துலேயும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய நபர்களாக, அந்தளவுக்கு நடனமாக இருக்கட்டும், ஒரு கதையாக இருக்கட்டும், சாதாரண கதையல்ல, விழிப்புணர்வு கதைகள், இந்த சமூகம் மீது மிகவும் அக்கறை கொண்ட அந்த சப்பானி பாய்ஸ் அவர்கள் வந்து அவங்க ஆதரவாக காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்ன சத்தம் கேக்குது? இது காது குடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது மலையை குடைஞ்சிக்கிட்டு இருக்கானோடா. ஏன்னா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? என் தாத்தா இந்த மலையை பார்த்தா, எங்க அப்பா இந்த மலையை பார்த்தா, நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து என் புள்ள நான் பார்க்கணுமா? இங்கதான் விலங்குகள் பறவைகள் எல்லாம் வாழுது. ஆடு மாடுல எங்க தம்பி இதை நீயே சொல்லு. இங்கதான் மேய்து. இதெல்லாம் அழிச்சுட்டு அப்புறம் எங்க போவான்? அதெல்லாம் இங்கதான் நதிகள் உருவாகி எங்க போகுது? ஆறுகள், குட்டைகள், ஓடைகள், ஏரிகள், இந்த இடத்துக்கு அதெல்லாம் செல்லுது. இதெல்லாம் அழிச்சுட்டு அப்புறம் எங்க போவான்? சொல்றா தம்பி. ஆமா, அந்த பக்கம் மலையை நோண்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பாறை எடுக்கிறாங்களா இருக்கடா. நாம என்ன பண்ண முடியும்? நாம என்ன பண்ண முடியும்? என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கா? நாம தானே கேட்டாகணும். கேட்க முடியாது, ஏகப்பட்ட பின்புலன். அதெல்லாம் என்ன பின்புலன்? இந்த புலன ஐயோ, நாம தான் கேட்டாகணும். நான் வந்து மான தமிழா, பச்சை தமிழா, மரத்தமிழா, நான் கேட்பேன். வர மாட்டியா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நான் கேட்பேன். வா வா போலாம். பள்ளியில இருக்கானே. தடை செய்யப்பட்ட பகுதி வெளியே போங்க. தடை செய்யப்பட்ட பகுதியா? இது எங்க ஊரு, இது எங்க மலை, இது நாங்க தான் இங்க வருவோம். யாரு கேட்டு இது நோண்டிருக்கீங்க? கான்ட்ராக்ட் எடுத்துறோம், அதெல்லாம் போங்க வெளில. என்ன கான்ட்ராக்ட் எடுத்துறீங்க? யாரு கேட்டீங்க? எங்களுக்கு கேட்கணும். உனக்கே சொன்னதா வெளில போ. ஃபர்ஸ்ட் மொத்த மாநிலத்துக்கு போதா? ஏண்டா அடுத்த ஒரு ஸ்டேட்காரன் என்ன பண்றான்? அங்க இருக்க கழிவுகளை ஃபுல்லா கொண்டு வந்து என் ஸ்டேட்ல தமிழகத்துல கொட்டுறான். நாங்க என்னடா பண்றது? அங்கெல்லாம் இல்லையா? அங்கெல்லாம் மலையெல்லாம் இல்லையா? பாறைலாம் இல்லையா? யோ, அங்கெல்லாம் எடுத்தா பல சட்டம் எங்க மேல பாயும். இங்க கேட்க ஒரு நாதி இல்ல. ஃபர்ஸ்ட் வெளில போ. நாதி இல்லன்னு சொன்னா நான் இருக்கேன் பாரு, எங்க அண்ணன் இருக்கான். மற்றொரு யூடியூபர், அவருடைய பேர் எனக்கு தெரியல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல ப்ராடக்ட்ஸ், அந்த கார்ப்பரேட்டோட பித்தலாட்டம் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பல காணொலிகளை வெளியிட்ட அந்த நபர் இன்றைக்கி வந்து இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5000 ரூபா, 10,000 ரூபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சிலிண்டர்னு கொடுக்குறாங்களே, இதை நம்பாதீங்க. இதனால தான் இந்த நாட்டில் சரியான டாக்டர் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போனால் பள்ளிக்கூட கட்டடம் இடிஞ்சு விழுது, ரோடு சரியாக கிடையாது. ஏன்னா இதுக்கு செலவழிக்கிற துட்டை எடுத்து தான் உனக்கு இலவசம்னு கொடுத்து நாடை நாசமாக்குறான். தயவு செஞ்சு இலவசத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவங்க இலவசமா கொடுக்கக்கூடிய இந்த காசு எங்க இருந்து வருது? நம்ம கிட்ட இருந்து பெறக்கூடிய டாக்ஸ். இரண்டாவது, பொதுமக்களுக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லி
மக்களின் பேரில் வாங்கக்கூடிய லோன்ஸ். தமிழ்நாடோட கடன் 10.71 லட்சம் கோடி. பல்ல இழிச்சிட்டு 2000 ரூபாய் வாங்குவோம், பின்னால கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்தே 2400 ரூபாய் திரும்பி வாங்கும் டாக்ஸ் மூலியமாக. சிந்திங்க, காசை நமக்கு கொடுத்துட்டு வரக்கூடிய பெரிய வளர்ச்சிகள்ல கைய வச்சிருவாங்க. ரோட்ஸ் நல்லா இருக்காது, ஸ்கூலிங்ஸ் அப்கிரேட் ஆகாது, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்டாஃப்ஸ் அண்ட் டாக்டர்ஸோட பற்றாக்குறை இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த கட்சிகள் நமக்கு கொடுக்கறத ஏதோ ஒரு விதத்துல நம்ம கிட்ட வாங்கிருவாங்க, இல்லன்னா அத்தியாவசிய வளர்ச்சியில கைய வைப்பாங்க. வச்சுதான் ஆகணும். சலுகைகள் பெருமை கிடையாது, சலுகைகள் வளர்ச்சி கிடையாது. ஓட்டு போடும்போது சிந்தித்து ஓட்டு போடுங்க. இவர்களெல்லாம் உணர்த்துறது இலவசம் பெறாத கட்சி, வாக்குக்கு காசு கொடுக்காத கட்சி, இயற்கை வளத்தை காக்கக்கூடிய கட்சி, விவசாயத்தை போற்றக்கூடிய கட்சி அப்படின்னா அது ஒரே கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி தான், அண்ணன் சீமான் தான். அவரை ஆதரிக்கவே இவர்கள் அத்தனை பேரும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தன்னுடைய ஆதரவை காட்டியிருக்கிறார்கள்.